ஹலோ. சொல்லுமா. ஹாப்பி வெட்டிங் டே மீரா. மாப்பிள்ளை பக்கத்துல இருக்காரா? ஹலோ. உங்களுக்கு போன். யாரு? பேசுங்க. ஹலோ. ஹாப்பி வெட்டிங் டே மாப்பிள்ளை. தேங்க்ஸ் அத்தை. தனுஷ் தான் சொந்த படம் தயாரிக்கிறாரே, அவர்கிட்ட போய் கதை சொல்லுங்களேன் மாப்பிள்ளை. தனுஷ் கார் டிரைவரோட நம்பர் தரேன், அவரும் நம்ம தெருதான், வேணா போய் பாருங்களேன். 8 வருஷம் ஓடிடுச்சுல்ல மாப்பிள்ளை. ஏய், வெட்டிங் டேக்கு என்னடி ஸ்பெஷல்? ஸ்வீட்ஸ் பண்ணிருக்கேன். நீ தாண்டி என் ஸ்வீட்டு. நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. ஆகட்டும். 7 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவ்வளவு நினைச்சாதாண்டி கஷ்டமா இருக்கு. தனியாவே ஸ்கூலுக்கு போறான், தனியாவே விளையாடுறான். அவன் பக்கத்து வீட்டு பசங்களோட சந்தோஷமா தான் இருக்கான். ஏன் ஏன் பக்கத்து வீட்டு பசங்க கூட விளையாடணும்? நம்ம வீட்லயே அவனுக்கு ஒரு தம்பியோ தங்கையோ இருந்தா. ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு வக்கில்ல, துரைக்கு இன்னொன்னு வேற கேக்குதா? அப்படின்னு நான் தப்பா சொல்லிட்டேன்? கொஞ்சமாவது பிராக்டிகலா திங்க் பண்ண. 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துல நீங்க தேதியை கிழிச்சது மட்டும்தான் மிச்சம். இப்போ இந்த வீட்டையும் காலி பண்ணி இன்னும் கம்மி வாடகை இருக்கிற வீட்டுக்கு போறோம். அப்படின்னு நகர்ந்து நகர்ந்து இனி பிளாட்ஃபார்ம் தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இதான் மிச்சம். வேண்டாம் மீரா, இன்னைக்கு எதுவும் ஆரம்பிக்காத பிளீஸ். ஏதோ நான் வேலைக்கு போறதுனால ஓகே, இல்லன்னா நம்ம பழப்பு என்ன ஆகுறது? பிச்சைதான் எடுக்கணும். இப்ப என்ன, நீ வேலைக்கு போற, நான் உட்காந்து சாப்பிடுறேன், அத்தனை சொல்ல வர? அதானே உண்மை. உனக்கு என்ன தெரியும்? காலையில எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஆபீஸ் போயிட்டு அங்க ஒர்க் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வேலை முடிச்சு தூங்குறதுக்கு 11 மணி ஆகுது. நான் ஒண்ணு மிஷின் இல்லையே, நானும் மனுஷி தானே. இதுக்கே உனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, நீ ருசி கண்டுட்ட. இனிமே நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். ஏய், ரொம்ப பேசாத. நாளைக்குல நீ ஒண்ணும் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகாம சம்பளத்துக்கு யார்கிட்ட போக சொல்றீங்களா? ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, அது ஒண்ணுதான் பாக்கி. மீசை வச்ச ஆம்பளுக்கு கோபம் வருதோ? சம்பாதிச்சாதான் அந்த மீசைக்கே மரியாதை, இல்லன்னா அது வெறும் முடிதான். உங்கள மாதிரி. மீரா, ரொம்ப பேசுற. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா என்ன பண்ணுவ? 8 வருஷம் இல்ல 80 வருஷம் ஆனா கூட நீலாம் படம் பண்ண மாட்டேன். உனக்குலாம் கல்யாண நாள் ஒரு கேடு. சீ, உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு. உன் கூட எல்லாம் எப்படி நான் வாழ போறேன்னு தெரியல. யாரு? ஓ, வணக்கம் தம்பி. சார் வீட்டை பாக்கணும்னாரு, அதான் கூட்டு வந்தேன். நம்ம வீடுதான், வாங்க. அண்ணா, சார் நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும் சார். தம்பி, நீங்க வீட்டை காலி பண்ண போறீங்க. அடுத்து சார் வீட்டை பாக்கலான்னு வந்திருக்காரு. பாத்துட்டு போட்டோம். அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணே. என்ன தம்பி அர்ஜென்ட்? இதென்ன மைசூர் மகாராஜா அரண்மனையா? நாள் ஃபுல்லா ஆக போகுது, 2 நிமிஷம் ஆகுமா? இருந்து பாத்துட்டு போட்டோம். அண்ணா பிளீஸ்ண்ணே, கொஞ்சம் புரிஞ்சு. வீட்டை காலி பண்ண போற நேரத்துல நாசியமா மரியாதை கெடுத்துக்காதீங்க. நீங்க லோக்கல், சார் துபாய் பார்ட்டி, விட முடியுமா? வேலையை பாருங்க சார். வாங்க சார். வாங்க சார், இதான் ஹால். பசங்க கிரிக்கெட்டே விளையாடலாம். இங்கே ஒரு ரூம் இருக்கு, வாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ் சார், இன்னொரு நாள் பாருங்க ப்ளீஸ். நாங்க இன்னைக்கே பாக்குறோமே. தள்ளுங்க சார். இதான் சார் பெட்ரூம். சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த ஏரியால
கொலை கொள்ளை இந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னா பாத்துங்களேன். ரொம்ப சிறப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரூம்ல தான் கொட்டுன்னு கொட்டும். அதிர்ஷ்டத்தை சொன்னேன். வாங்க சார். தம்பி, இந்த மாசம் இன்னும் வாடகை போடல. மேடத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். சார் டைரக்டரா இருக்காரு, மேடம் தான் கேஷ் டீலிங்களாம். ஆண்டவா. ச்சே. சாரிப்பா, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வரணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் லீவு தான். சரி, நீ ஏன் டல்லா இருக்க? போச்சுடா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு என்ன கொண்டு எங்க வச்சிருக்கீங்க? ஃப்ரிட்ஜ்லயா இல்ல வாஷிங் மிஷின்லயா? நடக்காத விஷயத்தை ஏங்க நடந்ததா நீங்களே இமேஜின் பண்ணிக்கிறீங்க? ஆமா, நீங்க மாத்திரை போட்டீங்களா? இங்க பாருப்பா, 8 வருஷம் இல்ல 80 வருஷம் ஆனாலும் நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன். வைஃபா இல்ல, ஒரு நம்பிக்கையா. என் பிரச்சனையே நீங்க எல்லாம் என் மேல அன்பு வச்சிருக்கிறதுதான். ஏய், கட்டாயம் நீ நிறைய படம் பண்ணுவப்பா. சரிப்பா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நம்ம எங்கேயாச்சும் வெளில போலாம். மீரா,